ரீல்ஸ் மாதிரி ரீல்ஸ் வந்து அந்த கிளாரிட்டிலாம் அதே அளவுக்கு இப்ப பெஸ்டா கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்க மாதிரியே அதே அளவுக்கு கிளாரிட்டி. எப்ப பார்த்தாலுமே இந்த படம் சலிக்காது. எப்பனாலும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட யாருனாலும் வந்து பார்க்கலாம். இந்த படத்தை அடிச்சுக்கிற ஒரு படமே கிடையாது. கில்லி மாதிரி ஒரு படம் விஜய்க்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி படம் எங்கேயுமே அடிச்சுக்கல இந்த மாதிரி படத்தை. எத்தனை வருஷம் ஆகும் ஓஜி ஃபிலிம் ப்ரோ கில்லி. அந்த அளவுக்கு எனக்கு தெரியல புது படத்தை பத்தி. ஆனா இந்த படம் எப்ப வந்தாலும் இவ்வளவு கூட்டம் பாருங்க. உள்ள எல்லாமே ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒவ்வொரு ஆள் டான்ஸ் ஆடுறாங்க, ஒவ்வொரு ஆளுமே வெயிட் பண்ணாங்க. வேற மாதிரி படம், யாருமே கத்தாம இல்ல சவுண்ட் கொடுக்காம எல்லாருமே ஆடுனாங்க. அந்த படத்துக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு ஆடுனாங்க. சத்தம் அந்த அளவுக்கு கிழிஞ்சது படத்துல. வேற லெவல் படம். நல்லா இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு பார்த்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கு. ஏதோ ஒரு புது படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கு. யாராவது ஒரு தளபதி ஃபேனா இருந்தீங்கன்னா திருப்பி பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா. படம் எப்படியா இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? ஆமா. ஒவ்வொரு பாட்டு வரும்போதும் ஒவ்வொரு மாஸ் டைலாக் வரும்போது எல்லாரும் கேமரா தூக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அங்கே தியேட்டர் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. அதையும் தாண்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ. ரீல்ஸ் பண்றதுக்கு இதுக்கு திரும்ப அடுத்த மாசத்துல எல்லாரும் படம் ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ. இதான் படம், படமே கிடையாது. கில்லி தான் எல்லா படமும் வர. கில்லி தான், விஜய் தான், தளபதி தான். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்.